இன்னையெல்லாம் மீன் பிடிக்காதவங்க கொஞ்சம் மீன் நல்லாயிருக்கு. இது அப்போ நல்லா தான் இருந்துச்சு. மீன் இங்கெல்லாம் இல்லை. எனக்கு அது ஒரு வாழை அடிக்கவும் பிடிக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு சத்து ஒரு டேஸ்ட்டு. அதுக்கு என்ன பண்ணுறது? நான் டேமும் திங்காமல் இருந்தேன். கடல் மீன் கடல் மீன் திங்காமல் இருந்தேன். அப்புறம் தின்னப்போ ஒன்றும் ஒரு டேஸ்ட் இல்லை. கடல் மீன் திங்கலின்னு இல்லை, உங்களுக்கு காசு போயிருந்து நீங்கள் திங்கலை. நான் அதில் தான் எடுத்துருந்தேன். அதிகம் என்னாச்சு? 500 600 வருமே. கடல் மீன் எடுத்தா 5 கிலோ வாங்கி எப்படி எத்தனை நாள் குளிப்பிக்க? உங்கள் அம்மா உடம்பு என்ன ஏசம் கூட குளிக்குது. உங்களுக்கு பேசுனீங்க போடுது. இந்த என்னன்றதுக்காக எங்கள் அண்ணன் மூத்தனை கூட எனக்கு பிடிக்காது. எங்கள் சின்னண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அக்காவில் முனிசிறுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். முனிசிறுக்கு விஜயரடி எங்கள் திதிலா கூட கத்திரிக்காய் நிறைய போடும் சட்டி குழம்பு நல்லா இருக்கு. புளி போடும், மாங்காய் போட்டுக்கோங்க. கரெக்டாக அவனுக்கு வாழு நீ எடுத்துக்கணும். இவன் நல்லா சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க மீன் வறுவல். அதில் மீன் மசாலா பொடி போட்டு வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் பொரிக்கிறதுக்கு அதில் கொஞ்சம் லெமன் விட்டணும். இந்த மாதிரி மீன் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லெமன் விட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீனுக்கு எப்பயுமே மீன் பொரிச்சிங்கன்னா கொஞ்சம் லெமன் விடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருதாமாம்மா இல்லை கரெக்டாக தான் இருக்கா? அவ்வளோதான், குழம்பு இறக்கிடலாமா? மாங்கொட்டை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே மீன் குழம்பு ஊற்றி ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? வாங்க சாப்பிடலாம். சாப்பிடாம ஆளுக்கு ஏற்றுக்கல. முடிச்ச கறவை எங்கிட்ட வந்து எந்த நாய்க்கு அந்த நாய்கன்னா அப்படித்தான் மனுங்க போனார் நாய்ங்க தான் லோல்பட்ட நாய்ங்க அப்படியே காடு மேடு பண்ணுவோம். லோல்பட்ட ஆளுங்கன்னு வச்சுட்டு எங்கிட்டுள்ள தண்ணிங்கெல்லாம் இழுத்து வச்சுட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். வாயில 2 பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
உங்கள் அப்பா இந்த மாதிரி மீன் உங்களுக்கு ஜிலேபி ஜிலேபின்னு அதை வாங்கிட்டு வராங்க ஈஸி நல்லாவே இருக்க முடியாது மீன்